சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல பக்கோடாவையும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான கிரேவி பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பூரி, சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு முதல்ல 4 உருளைக்கிழங்க கிட்டத்தட்ட 3 விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வரைக்குமே இந்த கிரேவி கெட்டு போகாது. ஸோ இத வந்து நல்லா மசிச்சுக்கணும். ஸோ நீங்க கையில கூட அப்படியே வந்து பெசஞ்சு விட்டுறலாம். பட் நம்ம 2 டேஸ் வச்சிருந்தா, இந்த மாரி கையில வந்து பெசையக்கூடாது. நம்ம ஃபோர்க்க வச்சு நம்ம உடைச்சு விட்டுறலாம். ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க போண்டா கூட பண்ணலாம். ரொம்பவே நல்லாருக்கும். அதே மாதிரி ரொம்ப மசிக்கக்கூடாது. ரஃப்பா 1, 2 அந்த பீசஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பு, உளுந்த பருப்புமே 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுல வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இதுமே வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் வேக வைக்கணும். இதுல வந்து பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமா கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம உருளைக்கிழங்க வந்து போடுவோம். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் வேணும் அப்படின்னா, நீங்க உருளைக்கிழங்கோடயே சேர்த்து கேரட், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா பீட்ரூட் கூட நீங்க போட்டு வேக வைக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, பாதி வந்து இந்த மாரி கிரேவியா வச்சுட்டு, மீதி வந்து போண்டாவா கூட நீங்க போட்டு எடுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தணும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே ஆட் பண்ணாமயே நல்லா திக்கா வந்துடும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சே கொதிக்க விடலாம். ஏன்னா, அந்த மசாலா, அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா இறங்கணும். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா திக்னஸ குடுக்கும் உங்களுக்கு. யூசுவலா இது வந்து கடைகள்ல, ஹோட்டல்லலாம் இந்த மாரி தான் பண்ணுவாங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊத்திடுங்க. ஏன்னா கடலை மாவு ஊத்துனோனே இம்மீடியட்டா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த கிரேவி நீங்க ஒரு ஃபேமிலில எத்தன பேர் இருந்தாலுமே, நீங்க ஈஸியா வச்சிடலாம். தேவைப்பட்டா கூட எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா, நல்லா கிரேவி அதிகமா வந்துரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பக்கோடா போட போறோம். பக்கோடா அப்படிங்கிறது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பக்கோடா இருந்துச்சு அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் இருந்தனாலும் போடலாம். இல்ல அப்படின்னா, அப்ப நீங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு போட்டு அதையும் நீங்க போடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலும் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் என்ற வெப்சைட்